யூ. நல்லா பாத்துக்கங்க நான் என்ன பண்றேன்னு. இது வந்து இந்த நான் எழுதுற டயத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நீங்க கடன்னு எழுதிக்கணும். ஓகே சார், ஓகே சார். ஆல்ரைட். ஐ நான் ரைட் போறேன். ஐ ரைட் நான் எழுதுகிறேன்னு போறேன். இங்க பாருங்க, இந்த இடம் வந்து நம்ம பின்னாடி ஃபில் பண்ணணும், நமக்கு தெரிஞ்சதுதான். ஐ ஆம் ரைட்டிங்னு இங்க நான் எழுதி கொண்டிருக்கிறேன். தமிழ்ல கரெக்டா வச்சுங்க. நிறைய தமிழ்ல இங்கிலீஷ் டெஸ்ட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ்ல. ஏகப்பட்ட டெஸ்டிங் நடக்க போகுது. ஐ ஆம் ரைட்டிங். ஐ ஆம் ஐக்கு ஆம் ரைட்டிங்னா வீக்கு என்ன வரும்? we are writing. we are writing. அந்த நான் சொன்ன அந்த 23 வார்த்தைக்குள்ள போயிட்டே இருக்கும். போகும் வரும். நல்லா பாத்துங்க. அவ்வளவு முக்கியம். தமிழ்ல அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், இங்கிலீஷ்ல கொடுப்பாங்க. you are writing. you are writing. very nice. you are writing. ரெண்டு யூ ஒரே குரூப் தான். அது வந்து ஒருமை பன்மை. அவ்வளவு. he is writing. நல்லா பாத்துக்கங்க. he is writing. she is writing. she is writing. it is writing. they are writing. எல்லாம் நோட் பண்ணிக்கலாம். இது முன்னாடி நம்ம கத்துக்கிட்டது இருந்தாலும் இந்த போர்ட்ல எழுதணும். ஐ ரைட்னா வி. ஐ ரைட்னா வீக்கு என்ன வரும்? ஈஸி. நம்ம இப்பதானே பார்த்தோம். ஐ am சாரி இல்ல, ஐ ரைட்னா வீக்கு என்ன வரும்? ஐ ரைட்னா we are. மீரா மேம், மாதவி மேம், நீங்க சொல்லிடலாமே. குமார், நீங்க we write. ஏன் இப்பதானே பார்த்தோம். அதுக்குள்ள வந்துருச்சா? you are writing. இல்ல, ஐக்கு ரைட் வந்து வீக்கு. you write sir. you write. yes. அதனால தான் இது ரிவைஸ் பண்ணது. சில வாட்டி ரிவிஷன் பத்தாம போனது. இன்னொரு யூ. ரெண்டு யூ ஒண்ணுதான். you write. he writes. she writes. it writes. they write. அவ்வளவுதான். இதுக்காக போட்டது. நோட் பண்ணிக்கிங்க. I'll give you time. மைண்ட் உள்ளேயும் போகும். நீங்க எழுதுற மாதிரி ஆச்சு. I'll give you time right now. இதை கம்ப்ளீட்டா ரிவைஸ்